வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்தியன் டூ படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் சங்கர் அவர்கள். இந்த படத்தோடைய முக்கியமான ஸ்டார் காஸ்டிங் அந்த உலகநாயகன் கமலஹாசன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ராகுல் பிரீத்தி சிங், பாபி சிங்கா, மறைந்த விவேக் அவர்கள், மனோபாலா மற்றும் படம் வந்து நடிச்சிருக்காங்க. இந்தியன் டூ படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு அனிருத் ரவிச்சந்திரன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம சேனாதிபதி தாத்தா, அதாவது இந்தியன் தாத்தா வந்து ரிட்டர்ன் டு இந்தியா, ஸோ கம்பேக் இந்தியன்னு சொல்லிட்டு வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றது தான் வந்து படம். ஸோ இந்தியன் டூ பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே வந்து இந்தியன் ஒன்றுக்கு போயிடுவோம். கடந்த மாதம் தான் வந்து இந்தியன் வந்து ரிலீஸ் ஆச்சு, ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீரிலீஸ் பண்ணும்போது படம் பார்க்கும்போது அது தேட்டரில் மறுபடியும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கூஸ் பம்ப்ஸ். அதோடைய மேஜிக், ஏஆர் ரஹ்மான் சாரோடைய மேஜிக். இந்த பக்கம் வந்து காமெடிஸில் வந்து கவுண்டமணி, செந்தில், கமலுமே சேர்ந்து அது கூட அப்படி வந்து அவர் சின்ன சின்ன அந்த கவுண்டர்ஸ் இப்படி ஒட்டுமொத்தமாக அதை தாண்டி அந்த சேனாதிபதி தாத்தாவுடைய அந்த ஃப்ளாஷ்பேக், அவர் எப்படி ஃப்ரீடம் ஃபைட்டராக மாறினாரு அப்படின்றது வந்து அதோடைய ஃப்ளாஷ்பேக் இப்படி ஒட்டுமொத்தமாக நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் பண்ண ஒரு படம். எப்பயுமே வந்து நம்ம அந்த டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் வந்து இருக்குது, நம்ம போய் பார்த்துக்கலாம் இந்தியனை. அப்படி வந்து இருந்துச்சு. ஸோ ட்ரைலர் வந்தோடனே, அதாவது இப்போது இந்தியன் டூ ட்ரைலர் வந்தோடனே நமக்குலாம் ஓகே இந்தியன் டூ வந்து கம்பேக், ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கதற விட போகிறாங்க அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக இந்தியன் டூ 0 டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி வந்து கதற விடுறோம் அப்படின்னா சாங் இருக்கும்போது யாரை கதற விட போகிறோம் அப்படின்ட்டு தெரியாமல் நம்ம வந்து உள்ள போனோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன இவ்வளோ வஞ்சம் அப்படின்லாம் இல்லை, எந்த வஞ்சமும்லாம் கிடையாது. அதாவது இந்தியன் டூ ஆரம்பித்த உடனே ஒரு 4 பசங்க, அந்த 4 பசங்களுக்கு வந்து இந்த சமூகத்து மேலே மிகப்பெரிய அளவு ஒரு அக்கறை உள்ள ஒரு பசங்க. அவங்க வந்து இங்கே சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதை பற்றி வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு சோஷியல் மீடியா அதாவது யூடியூப் சேனல் வச்சு வாய்ஸ் அவுட் பண்ணிட்டுருக்காங்க. இப்படியெல்லாம் வந்து நடந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கான ஒரு புரிதல், அவங்க எப்படியான ஒரு அணுகுவாங்க அப்படின்லாம் இருந்துச்சு. பட் போக 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 இந்தியன் கதையாக வர வைத்து அவர் வருவார், அவர் வந்தால் எங்கெல்லாம் மாறும் அப்படின்னு அவங்க நம்பி தாத்தா வந்தப்புறம் படம் எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னு பார்த்தா அப்படின்றது தான் இருந்துச்சு. டே டவுன் த ஃபால். ஸோ கமல் அவர்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது, இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து சொன்னார், இந்தியன் 2வே நான் இந்தியன் 3 தான் பண்ணுறேன், அவ்வளோ ஒரு நல்ல இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலாக இது நீங்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இந்தியன் 2 இங்கே வந்து ஒரு கனெக்டபிள் ஸ்டோரியாக இறங்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுலாம் பிரச்சனை கிடையாது. டைமிங்காவது குறைச்சிருக்கலாம். கதற விட்டு எக்கில் வந்து கதற விட்றீங்க, அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. அந்த தேவையில்லாமல் வந்து மறுபடியும் வந்து சாங்ஸு, ஆக்சுவலாக அந்த 2 சாங்குமே பெருசாக தேவையில்லை அப்படின்ற அளவு தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எந்த ஒரு இதுவுமே இல்லை. அண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, லாஜிக் பயங்கரமாக வந்து ஆக்சுவலாக லாஜிக் மீறல் தான். அது இதெல்லாம் எதுவும் இந்த லாஜிக் சரியில்லை, அந்த லாஜிக் சரியில்லை அப்படின்னா சொல்ல வந்த கருத்து என்ன, ஆக்சுவலி கரப்ஷனை பற்றி இங்கே சொல்ல வர்றது என்ன, இங்கே இந்தியாவில் நடக்கிறது ஒரு சில பிரச்சனைகள் எடுத்து டைரக்டர் சங்கர் அவர்கள் வந்து அதை பீஸு உட்படுத்திருக்கார். அதை வந்து அவருடைய ஸ்டைலில் அவர் எப்படி பேசணுமோ அவருடைய பேசியிருக்கார். பட் ஒரு சில டைலாக்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா, இந்தியன் படத்தில் ஒரு பவர்ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து அந்தளவுக்கு இல்லை. பட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு சில இடத்துல அவங்க சொன்ன இது வந்து மாற்றி உங்களுக்கு தானே ஓட்டு போகிறோம் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. யாரோ ஒருத்தர் தானே வர போகிறாங்க. இது மீண்டும் வந்து எனக்கு ஏதோ ஒரு அரசியல் புரிதலே இல்லாமல் பேசுகிற மாதிரி தான் இருக்கோ அப்படின்றது தான் இருந்துச்சு. என்ன சொல்ல அப்படின்ற அளவுக்கு நம்மளும் இது பண்ணிட்டோம். வேறு எந்த இடத்துலையும் பெருசாக ஒரு இம்பேக்டான டைலாகும் நம்மளால் வந்து இது பண்ண முடியல. கமல் அவர்கள் அதாவது சொல்லவே வேணாம், அவர் வந்து பிச்சு நடித்து எப்படி நம்மளும் வந்து இது பண்ணுவார். அந்த மனுஷன் கண்ணை மட்டும் தெரிஞ்சு வேறட்டே மேக்கப் போட்டுட்டே எப்படி பிடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருந்துச்சு. இதில் தேவையில்லாமல் வந்து அந்த கமர்ஷியல் ஆடனை வந்து ஆட் பண்ணி படத்தை வந்து இன்னுமே வந்து அப்படின்ற அளவுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. ஒன்றுமே சொல்கிறது இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி இருந்தாலுமே தாத்தா வந்து மருமக்களையாக வந்து செய்யும்போது, சார் நீங்கள் எங்களை செஞ்சீங்க ஆவோட அந்நியன் மாதிரியே பண்ணீங்களே, ஏன் அது அப்படின்றது தான் எனக்கு தெரியல. பட் அது இன்னொருத்துக்கு டீட்டெயிலிங் கொடுத்து இது பண்ணுறது வந்து ஆக்சுவலாக அந்த அன்னியன் சீக்வன்ஸ் தான் எனக்கு வந்து ஞாபகம் இருந்துச்சு. ஆமாம் இல்லை இது அது இல்லை அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. அண்டு எப்பயும் போல் வந்து செகண்ட் ஹாஃபாவது கொஞ்சம் தூக்கி நிறுத்திவாரா அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் சீன், அந்த ஃபைட் சீனில் இது பண்ண விதம் அப்படின்றதுக்கு தான் வந்து இருந்துச்சு. நிறைய வந்து கனெக்ட் பண்ணி நிறைய வந்து இது பண்ணுறேன். பட் ட்ராவலிங்காகவே போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் திடீர்னு வந்து ஒரு கரப்ஷன் எதிர்த்து வீட்டில் இருந்து பண்ணால் அவங்க, அதாவது என்னன்னா சோஷியல் கான்ஷியஸோடு இருக்க அந்த சமூகத்து மேலே அக்கறை உள்ள ஒரு 4 பேர், எங்கள் நியூஸை வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு பசங்க,
அவங்க வீட்டில் இப்படி ஒன்று நடந்தால் எப்படி பேரண்ட்ஸ் ரியாக்ட் பண்ணுவாங்கன்றது தெரியும். அப்படி இருக்கும்போது புரிதலே இல்லாமல் தான் பேசுகிறாங்களோ அப்படின்ற அளவுக்குலாம் எனக்கு இருந்துச்சு. பட் நம்ம வந்து இதுதான் வந்து எண்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்தியன் 3க்கான ஒரு லீடை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லீடு கிட்டத்தட்ட ஒரு 1 நிமிஷம் இல்லை ஒரு 2.5 நிமிஷம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, கரெக்டான டைமிங் தெரியல. அந்த சீக்வன்ஸே ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்து கொடுத்துச்சு எனக்கு. முக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து மறைந்த விவேக் அவர்களுடைய அந்த கவுண்டர்ஸ் அங்கங்கே அப்பப்போ ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. பட்டு ஆல்ரெடி நம்மெல்லாம் வந்து என்னங்க ஒன்றுமே இல்லையேங்க வேகமாக போக மாட்டேருந்து அந்த இதில் வந்து விவேக் சாருடைய சின்ன சின்ன காமெடிஸ் வந்து மேபி ரசிக்க மிஸ் பண்ணலாம், இல்லை பெரிய அளவுக்கு ஓகே இது இல்லாமல் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த காம்பினேஷன் ஐ மீன் அந்த இந்தியன் படத்தில் வந்து கவுண்டமணி செந்தில் அந்த காம்பினேஷன்லாம் வரல. பட் விவேக் சார் அவருடைய இது வந்து பண்ணியிருக்காரு. பட் அந்த அளவுக்கு ஒர்க் ஆச்சா அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலி இல்லை, அதெல்லாம் சொல்லி ஆகணும். அப்படியே வந்து நம்ம வந்து அந்த லீடு வந்துடும், இந்தியன் 3யோட லீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லீட் வந்த அப்புறமா அது நல்லா இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சுதந்திரத்துக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எந்த அளவுக்கு வந்து நாங்கள் எங்களுடைய ஃபேமிலிஸ் இப்படி வந்து தாத்தா வந்து கதை சொல்ல போகிறாரு அப்படின்னும் போது அதோடைய விஷுவல்ஸ் வந்து கொடுத்துருக்கும் போதே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்ட் 2 வந்து கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க, எவ்வளோ பெரிய பேக் ஸ்டோரி கொடுத்து தான் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதை இன்னும் கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ணி கொடுத்துருக்கலாம். 3 மணி நேரம்லாம் வேணாம், 2 சாங்லாம் எனக்கு தேவையே இல்லை. இப்போ நாங்கள் சாங்லாம்லாம் படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் விறுவிறுப்பாக வந்து கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி நீங்கள் வந்து கதை சொல்லி கொடுத்துருக்கலாம். கண்டிப்பாக நாங்கள் வந்து என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். நாங்களே வந்து கெஸ் பண்ணி இதில் பண்ணிப்போம், இல்லை நீங்கள் சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளாஷ்பேக் முடிச்சுட்டுருக்கலாம். பட் 3 மணி நேரம் கதற 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 வந்து எங்களை கதற விட்டீங்க அப்படின்றது தான் இருந்துச்சு. ஸோ ஐ வெயிட்டிங் ஃபார் இந்தியன் 3. நீங்களும் நல்லா இந்தியன் 3க்காக தான் வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன நம்ம இந்தியன் 2 போகலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், இதுக்கு முன்னாடி வந்து சங்கர் சார் படத்தெல்லாம் பார்த்து எனக்கு பயங்கரமாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக வந்து போய் பாருங்கள். இல்லை கமல் சார் அவருடைய நடிப்புக்காக நான் போகிறேன் அப்படின்னா போய் பாருங்கள். இந்தியன் 3 வந்து கன்ஃபார்மாக அவர் வந்து அந்த அந்த ஷார்ட்டான ஒரு கிம்பல்ஸ் மாதிரி வந்து கொடுத்தாரு. அதுவே வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அந்த லீடு வந்து நல்லா இருந்துச்சு. மேபி இந்தியன் 3 வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு கமல் சார் பேசுகிறது தான் ஞாபகம் இருக்குது. நான் இந்தியன் 2 பண்ணதே இந்தியன் 3க்கு தாங்கயா அப்படின்ட்டு சொன்னது தான் ஞாபகம் இருந்துச்சு. ஸோ பாவம். அண்டு நீங்கள் போயிட்டு படத்தை தேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீல் வருது அப்படின்றத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் நம்ம பிடிகேஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.